ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பயோசுவாலஜியில் வந்து 4th லெசன் ஓகேங்களா. சாப்டர் 4ல் இருக்க பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் லெசன்ஸ் இருக்க 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஷார்ட்டான இன்ட்ரோ கொடுத்துறேன். ஓகேங்களா. லெசனான ஷார்ட்டான இன்ட்ரோ. ஒன்றுமே இல்லை. பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, பரம்பரை. அதாவது நம்ம ஆயா, அதாவது கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வந்திருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி பரம்பரையை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன். ஓகேங்களா. அது வந்து எப்படி இதுவாச்சு, இந்த குரோமோசோம்ஸ் அனலைசிஸ்லாம் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்கக்கூடிய லெசன் தான் இது. வேரியேஷன்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ், பரம்பரையை பற்றி படிக்கிறது தான் இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. ஷார்ட்டான கொஷின்ஸ், 2-3 கொஷின்ஸ் தான் அவங்களுடைய வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் எதனால் நாங்கள் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து ரைட் டவுன் த காஸ் ஆஃப் டவுன் சிண்ட்ரோம். டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த சிண்ட்ரோம் அப்படின்ற வார்த்தைலாம் எங்கே வந்தாலும் ஒன்றுமே இல்லை. ஒன்று குரோமோசோம்ஸில் எதனா அப்னார்மலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஒன்றே குரோமோசோம்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கும், இல்லைன்னா அந்த பேரில் அந்த குரோமோசோம் இல்லாமல் இருக்கலாம். ஓகேங்களா. இதில் வந்து இந்த டவுன் சிண்ட்ரோம்னா என்னன்னா ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் குரோமோசோம் 21. ஓகேங்களா. அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கும் அந்த பேரில் மட்டும், 21th பேரில் மட்டும் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கும். மொத்தம் 46 குரோமோசோம்ஸ் இருக்கா. அதில் வந்து 21 பேரில் மட்டும்தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது வந்து மோஸ்ட்லி யாருக்கு இருக்குன்னா அந்த பேபிஸ். ஓகேங்களா. பிறக்கிற குழந்தைங்களுக்கு தான் நிறைய இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அது இந்த 21 ட்ரைசோமிக் கண்டிஷன் ஆஃப் 21 குரோமோசோம்ஸ் எங்கே இருக்குது, இந்த டவுன் சிண்ட்ரோம். ஓகேங்களா. அதுதான் வந்து அதை சொல்கிறாங்க. ஓகேங்களா. ரிசல்ட்டு டவுன் சிண்ட்ரோம். ஓகேங்களா. இது இந்த 21 ட்ரைசோமிக் கண்டிஷன் சொல்கிறாங்க, டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் வந்து கிராண்ட் ஃபாதர் ப்ரெசன்ட் இன் கேரக்டர் ப்ரெசன்ட் இன் கிராண்ட் ஃபாதர் கோஸ் டு கிராண்ட் சன் த்ரோ டாட்டர். ஓகேங்களா. கிராண்ட் ஃபாதருக்கு இருக்க இது வந்து கிராண்ட் சனுக்கும் டாட்டருக்கும் எப்படி அந்த இது போகுதுன்னு சொல்லிட்டு இது வந்து இன்னொரு விதமான என்னன்னா கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த கலர் பிளைண்ட்னஸ் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேல் வந்து எக்ஸாக இருந்தாங்கன்னா டிசீஸ்டு. ஓகேங்களா. வாங்கினாக்கும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி இருந்தால் மேலே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. குரோமோசோம்ஸ் தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சிசி தான் அது டிசீஸ்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் வந்து எக்ஸ்சின்னா அது வந்து கேரியர். ஓகேங்களா. அது கேரியர். எங்கள் மேலே பாருங்கள் ஒரு எக்ஸி தான் இருக்குது. ஓகேங்களா. அது வந்து ஃபுல்லாக டிசீஸ்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்காது, எக்ஸியில் வந்து ஒன்று இருக்குது, இந்த எக்ஸில் வந்து ஒன்றே ஒன்றா இருக்குது. இந்த குரோமோசோம்ஸ். ஓகேங்களா. எக்ஸ் குரோமோசோம் ஒய் குரோமோசோம் நீங்கள் பார்த்துருக்காங்க. ஓகேங்களா. அதில் வந்து இந்த இருக்கிறதுனால செகண்ட் ஒன்று வந்து கேரியர். தேர்ட் ஒன்று என்னன்னா மேலுக்கு பாருங்கள், ஒரு நிமிஷம், மேலுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸி ஒய். ஓகேங்களா. இந்த குரோமோசோம்ஸ் இருந்தாலே என்னது, இதுவும் டிஸார்டர். ஓகேங்களா. இங்கே நீங்கள் மேலேயே பார்த்துருப்பீங்க டிஸார்டர். ஓகேங்களா. டிஸார்டர்னு சொல்லி போட்டிருக்கோம், டிசீஸ்டு. அது வந்து டிசீஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் வந்து 3 விதமாக பிரிக்கிறாங்க. ஓகே. இந்த மாதிரிலாம் இருந்ததுனால அது டிசீஸ். இப்போ அந்த இதில் நம்ம பார்த்துலாம், அந்த மெண்டலின் இதில் பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து எக்ஸி, இது வந்து பேரண்ட் குரோமோசோம்ஸ். ஓகேங்களா. எக்ஸு, இது வந்து ஒய், இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து இது ஓவா வந்து பார்த்துக்கோங்க, இது எக்ஸு, இது எக்ஸி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்போம் பார்த்தீங்கன்னா இது எக்ஸு, இது ஒய். ஓகேங்களா. இப்போ அந்த மெண்டல் இதில் டேபிளில் போட்டோம்னா ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து எப்படி உருவாகுது, அதாவது குழந்தை எப்படி உருவாகுது அந்த மாதிரி. ஓகேங்களா. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து 4 போட்டு பிரிச்சுக்கணும். ஓகேங்களா. இது இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மேலே ஃப்ளோ சார்ட்டை தாண்டி இந்த மெடல் இது டேபிள் போட்டு பார்த்தா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த மெண்டல் டேபிள் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா. கவனமாக பாருங்கள். இதில் வந்து எக்ஸு, இது எக்ஸி. ஓகேங்களா. இது எக்ஸு, இது ஒய். ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை. இது ஸ்போம் மேலே, இது ஓ மாட்டேது கீழே. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டு சேர்ந்தானே வரும் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா. இப்போ இதுவும் சேர்ந்தானே வரும் எக்ஸு ஒய்னு வரும். ஓகேங்களா. இப்போ இதுவும் சேர்ந்தானே இருக்கும் எக்ஸு சி. ஓகேங்களா. எக்ஸி ஒய் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நார்மல் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னன்னு சொல்லிட்டு, எக்ஸி சேர்ந்தானது அது வந்து டிசீஸ்டு. ஓகேங்களா. எக்ஸி சேர்ந்தா அது டிசீஸ்டு. அப்போ எக்ஸ் மட்டும் இருந்தானது அது நார்மல், டிசீஸ்டு கிடையாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் வந்து கேரியர். ஓகேங்களா. ஏன் கேரியர்னு சொல்கிறேன், எக்ஸின்னு இருக்குது. ஓகேங்களா. அப்போ அது கேரியர். அடுத்த ஒன்று எக்ஸ் ஒய், அப்போ அதுவும் நார்மல் தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் எக்ஸி ஒய், அப்போ
மேல் ஓகேங்களா. எக்ஸி ஒய் அது வந்து அது கலர் பிளைண்ட்னஸ் ஓகேங்களா. அது கலர் பிளைண்ட்னஸ் இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளா வரும் இந்த கலர் பிளைண்ட்னஸ் வரும். அதாவது எக்ஸி ஒய்னு இருந்தாங்கன்னா வரும் கலர் பிளைண்ட்னஸ் இருக்கும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிற பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கேரக்டர் வந்து பிரசிடென்ட் கிராண்ட்ஃபாதர் கிட்ட நம்மளுக்கும் இல்லை நம்ம இதுக்கும் நம்ம டாக்டருக்கோ இல்லை கிராண்ட்சனுக்கோ அந்த கேரக்டர்ஸ் போகுதுன்னா அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறாங்க ஓகேங்களா. எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறாங்க. அது வந்து அந்த பரம்பரை அந்த எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது ஒரு பரம்பரை ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹீமோஃபிலியா அண்ட் கலர் பிளைண்ட்னஸ் இந்த விதமான டிசீஸ்லாம் வந்தா இருக்கும் அதுக்கு வரும் ஓகேங்களா. அந்த டிசீஸ் வந்து எந்தெந்த குரோமோசோம்ஸ் வந்து இன்கார்பரேட் ஆனால் எந்த மாதிரி டிசீஸ் வரும்ன்றது தான் இந்த கொஷின் ஓகேங்களா. இந்த கொஷினில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க எப்படின்னா எக்ஸும் சேர்ந்தால் அது நார்மலாக இருக்கும் ஓகேங்களா. எக்ஸி சேர்ந்தால் அது கேரியர், இன்னொன்று வந்து எக்ஸ் ஒய் சேர்ந்தால் அது நார்மல். இந்த எக்ஸி ஒய்ன்னு இருக்குது பார்த்தீங்களா அது சேர்ந்தா நான் இருக்கும் நம்மளுக்கு அந்த கலர் பிளைண்ட்னஸோ இல்லை இந்த ஹீமோஃபிலியர் கலர் பிளைண்ட்னஸோ வரும். ஹீமோஃபிலியர் கலர் பிளைண்ட்னஸ் வரும் ஓகேங்களா. இது வந்து இந்த கொஷினுக்கான எக்ஸ்பிளேஷன் ஓகேங்களா. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். இதுவும் அதே மாதிரி தான். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது வந்து ஒரு இது வந்து அந்த இதுவும் அந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. இஃப் மேரேஜ் அக்கர்ஸ் பிட்வீன் நார்மல் மேன் ஓகேங்களா. மேரேஜ் முன்னாடி நார்மல் மேன்னா XH Y அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. அண்ட் ஹெட்ரோசைகஸ் ஓகேங்களா. ஹெட்ரோசைகஸ்னா ஒன்று டிஃப்ரெண்ட் ஓகேங்களா. ஹீமோஃபிலிக் உமன் எப்படி இருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. அந்த குரோமோசோம் இதாக இருக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு அந்த ஹீமோஃபோலிக் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வாட் வுட் பி த ரிசல்ட் ஓகேங்களா. வாட் வுட் பி த ரிசல்ட் என்னவா இருக்கும் கேட்டிருக்காங்க. F1க்கும் F2க்கும் ஓகேங்களா. இதுவும் நீங்கள் வந்து அந்த மெட்டீரியல் இதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேங்களா. ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். அந்த இதை வந்து மெண்டலின் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் எப்படி இருக்குது அந்த F1 F2 எப்படி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக புரியும் ஓகேங்களா. அதை போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி அந்த மெண்டலின் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளோ சார்ட்டை தாண்டி நீங்கள் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 4th கொஸ்டின் ஓகேங்களா. 3 மார்க்கில் 4th கொஸ்டின் வந்து என்னன்னா இந்த குரோமோசோமல் சிஸ்டம் ஓகேங்களா. குரோமோசோமல் சிஸ்டம் ஆஃப் எ செக்ஸ் டிட்டர்மினேஷன் மேல்ஸ் ஹேவ் ஒன்லி 1 X குரோமோசோம்ஸ் ஓகேங்களா. வேர்சஸ் ஃபீமேல் ஹேவ் 2 ஓகேங்களா. ஹேவ் 2 குரோமோசோம்ஸ். ஹவு டூஸ் த ஆர்கானிசம் காம்பன்சேட் ஃபார் த டோசேஜ் டிஃப்ரென்ஸ் ஓகேங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா XY குரோமோசோமல் சிஸ்டமில் வந்து இதுக்கு வந்து மேலுக்கு வந்து ஒரே ஒரு X குரோமோசோம் தான் இருக்குது. ஆனால் ஃபீமேலுக்கு 2 இருக்குது. ஆனால் அந்த எப்படி காம்பன்சேட் பண்ணோம் அந்த டோசேஜை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணோம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த செக்ஸஸ் ஓகே. அந்த ரெண்டு செக்ஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்கிற பாருங்க. இந்த மேமல்ஸ் த நெசசரி டோசேஜ் காம்பன்சேஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் த இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் தி X குரோமோசோம் இன் ஃபீமேல் ஓகே. என்ன சொல்லிருக்காங்கன்னா இன் மேமல்ஸ் நெசசரி ஓகே. மேமல்ஸில் வந்து கண்டிப்பாக இருக்கும் டோசேஜ் காம்பன்சேஷன் இஸ் அக்கம்ப்ளிஷ்ட் ஓகேங்களா. டோசேஜ் காம்பன்சேஷன் அக்கம்ப்ளிஷ்டு பை த இன்ஆக்டிவேஷன் ஆஃப் ஒன் ஆஃப் தி குரோமோசோம் ஓகேங்களா. என்ன ஒரு குரோமோசோம் இன்ஆக்டிவேஷன் மூலியமாக அதுக்கு அது காம்பன்சேட் ஆகும்னு சொல்லிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸோ தட் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ் ஹேவ் ஒன்லி 1 ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் பெர் செல் ஓகேங்களா. என்னவா இருக்கும்னு சொல்றாங்க உமனுக்கு வந்து 2 குரோமோசோம்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அதில் வந்து என்ன இருக்கும் ஒன்று இன்ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டுத்துக்குமே ஒன்று தான்றதுனால அப்போ ரெண்டுமே என்னவா இருக்கும் எக்ஸ் குரோமோசோமல் பெர் செல் ஓகேங்களா. ரெண்டுத்துக்குமே ஒரு குரோமோசோம் தான் இருக்கும். Next, Mary Lyon suggests the bare bodies represented in inactive chromosomes lie hypothesis ஓகேங்களா. அதெல்லாம் சொல்லிருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ செக்ஸ்டேஷன் டிட்டர்மினேஷனை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு வந்து ஒரு எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்குது. ஆனால் ஃபீமேலுக்கு 2 இருக்குது. எப்படி அது காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் ஒரு குரோமோசோம் தான் ஆக்டிவாக இருக்குது, இன்னொரு குரோமோசோம் வந்து இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால அப்போ ரெண்டுமே ஃபங்க்ஷனல் குரோமோசோம்ஸ் சொல்லிருக்காங்க ஓகேங்களா. ரெண்டுமே பெர் செல்லில் வந்து ஒரு குரோமோசோம்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. ஒன்லி 1 ஃபங்க்ஷனல் எக்ஸ் குரோமோசோம் பெர் செல் அதே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்று இன்ஆக்டிவாக இருக்கிறதுனால இதுதான் என்னன்னு சொல்கிறாருன்னா லைன் ஹைப்போதீசிஸ் சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா. இந்த கொஸ்டின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கீழே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. மென்ஷன் எனி 3 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியோடைப்பிங் ஓகேங்களா. கேரியோடைப்பிங்கோட அப்ளிகேஷன்ஸ் இதை கேட்குறாங்க. கேரியோடைப்பிங்னா என்னன்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் இருக்குது, லாஸ்ட்டில் இருக்குது. அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கொஸ்டினை வந்து கொஸ்டின் நம்பர் 2 ஓகேங்களா. புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் 2 லெசன் 4ல் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா சைடில் வந்து இந்த May 22 March 23 June 24 எதனால முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதெல்லாம் வந்து PYQ கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. பப்ளிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து எடுத்த கொஷின்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து மே அப்புறம் இயர் ஓகேங்களா. மந்த்து இயரை வந்து மென்ஷன் பண்ணி இதில் போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள் அதில் போய்ட்டு அதிலேருந்து எடுத்த கொஷின்ஸ் தான் இது ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடான கொஷின்ஸ். இதை முதல்ல நீங்கள் படித்தா மட்டுமே தான் நம்ம நெக்ஸ்ட் கொஷின்ஸ்லாம் போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இதையும் இப்போ இதை படிக்காமல் அப்புறம் அதுக்கு போயிட்டுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் இல்லாத கொஷின்ஸ் தான் அதில் போடுவோம் ஓகேங்களா. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா மேபி வரலாம், இதில் இருக்க கொஷின்ஸும் அதில் வரலாம், அதில் இருக்க கொஷின்ஸ் இருந்து வரலாம். ஆனால் இதை ஃபுல்லாக படிச்சிருக்கு ஓகேங்களா. இந்த ஸ்லோ லேர்னர்ஸு அப்புறம் அந்த 45 இது
25 above 35 above 30 above அப்படிலாம் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேங்களா, இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை பாஸ் ஆகிறதுக்கு மட்டுமே தான் தவிர இதை தாண்டி நீ இன்னும் நிறைய மார்க் எடுக்கணும்னா இதை மட்டும் படித்தா போதாது. ஓகேங்களா, இந்த டாப்பர்ஸ் அவங்களாம் இருக்காங்கன்னா ஒன்றுமே இல்லை, வீடியோ பாருங்கள் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் போயிட்டு நீங்கள் புக்கில் ரீட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பயாலஜி குரூப் எதுவுமே அந்த நீட்டுக்கு தான் எடுத்துருப்பீங்க. அந்த என்சிஆர்டி புக்கில் அது பண்ண போனால் லைன் பை லைன்னு ரீட் பண்ணால் தான் அதற்கு கொஷின்ஸ்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், பயாலஜி வந்து லைன் பை லைனாக நீங்கள் ரீட் பண்ணாதான் அதுலேருந்து கேட்குற சின்ன இதுலேருந்து வர கொஸ்டின்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த பழக்கத்தை நீங்கள் இப்போத்துலேருந்து எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ப்ரிப்பேர் பண்ண நெக்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த டாப்பர்ஸ்லாம் வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் நெசசரி தான். ஏன்னா இதை படிக்காமல் இருந்தீங்கன்னா இதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க, அதுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதை தாண்டி நீங்கள் நிறைய படிக்கணும் அப்படின்னா நீங்கள் புக்கில் ரீட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கான வீடியோஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கும். இந்த வீடியோக்கான ரெஸ்பான்ஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கும் போட முடியும். இல்லை நீங்கள் கமெண்ட்டில் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் என்ன அதை பார்த்துட்டு நாங்கள் இன்னும் நிறைய கொஷின்ஸ் வந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னா, வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ்? மல்டிபிள் அலீல்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்கிரைப் த இன்ஹெரிட்டன்ஸ் ஹியூமன் இந்த வித் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, அந்த ஹியூமனோட இன்ஹெரிட்டன்ஸை எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மல்டிபிள் அலீல்ஸ் என்னன்னா 3 or more அலீல்ஸ். ஓகேங்களா, 3 இல்லைனா 4 அதுக்கும் மேலே இருக்க ஜீன் கண்ட்ரோல் of that control a particular trait. ஓகேங்களா, அது வந்து ஒரு பர்டிகுலர் ட்ரைட் வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஆக்குபை த சேம் லோக்கஸ் அண்ட் ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் ஆஃப் an organism. ஓகேங்களா, ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் வந்து சேமாக இருக்கிறதுல வந்து ஒரு செட்டில் வந்து 3 இல்லை 4 அதுக்கும் மேலே இருக்க குரோமோசோம்ஸ் தான் சொல்கிறாங்க மல்டிபிள், அதெல்லாம் மல்டிபிள் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏபிஓ பிளட் குரூப் சிஸ்டம் இன் ஹியூமன்ஸ். ஓகேங்களா, இந்த ஏபிஓ பிளட் குரூப் இருக்குல்ல, அது வந்து நான் சொல்கிறேன், இந்த மல்டிபிள் அலிஸ்க்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 3 ஆட்டோசோமல் அலில்ஸ் குரோமோசோம் 9. ஓகேங்களா, 3 ஆட்டோசோமல் அலில்ஸ் ஆர் ஆன் குரோமோசோமல் 9. ஓகேங்களா, அதே தான் சொன்னேன், ஹோமோனாலும் சேர்னா ஆட்டோனாலும் சேர்னா. ஓகேங்களா, தீஸ் அலில்ஸ் டெட்டர்மைன் த பிளட் குரூப். இந்த அலில்ஸ் என்ன பண்ணுது, பிளட் குரூப்ஸ் என்னன்னு டெட்டர்மைன் பண்ணுது. ஓகேங்களா, ஜீன் ஃபார் பிளட் குரூப் லேபிள்டு. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்ல சொல்கிறாங்க ஐசோ அக்லுண்டோஜன், அதெல்லாம் சொல்கிறாங்கன்னா ஆன்டிஜன் சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஜீன், ஃபர்ஸ்ட் வந்து ஜீன் ஆஸ் 3 அலிக் ஃபார்ம்ஸ். ஓகேங்களா, ஒரு ஜீனுக்கு இருக்கும் 3 அலிக் ஃபார்ம்ஸ் இருக்கும், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து ஏ பி. ஓகேங்களா, அந்த மாதிரி. ஓகேங்களா, ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், பி நெகட்டிவ் அந்த மாதிரிலாம் பிரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சொல்கிறாங்க ஏபிஓ பிளட் குரூப். இந்த மல்டிபிள் அலில்ஸ்லேருந்து தான் வந்தது. ஓகேங்களா, அது வந்து இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாக பண்ணுறாங்க, அந்த RH ஃபேக்டர்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து எப்படி அதை பிரிக்கிறாங்க, எப்படி அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பிரிக்கிறதுக்காக அந்த கொஸ்டின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதில் வந்து. ஸோ அதுவும் இந்த கொஸ்டினுக்கான ஒரு இதுதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஏ ஸ்பெசிஃபிக் வந்து ஏ ஆன்டிஜன், பி வந்து பி ஆன்டிஜன், சிஓ வந்து ஸ்பெசிஃபிக் ஃபார் நோ ஆன்டிஜன். ஓகேங்களா, ஓ நான் சொல்கிறாங்க நோ ஆன்டிஜன் சொல்கிறாங்க, அதில் வந்து ஆன்டிஜனே இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா த ஃபினோடைப் காம்பினேஷன் வந்து ஏ பி, ஏபி இல்லைனா ஓ தனியாக இருக்கும். ஓகேங்களா, இந்த பி ஓ வந்து சொல்லிட்டோம்னு சொல்கிறாங்களா, எதனால இந்த ஆன்டிஜனே இருக்காது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான பி ஆன்டிஜன் இருக்கவங்களும் பி ஆன்டிஜன் தான் கொடுக்கணும், ஏ ஆன்டிஜன் இருக்கவங்களும் ஏ ஆன்டிஜன் தான் கொடுக்கும் அப்படின்ட்டுலாம் இருக்குது. ஆனால் யூனிவர்சல் டோனர் ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கணுமானலாம் இல்லை, உங்களோட பாடி வந்து அந்த பிளட்டை ஏற்றுக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் நம்ம செக் பண்ணிட்டு கொடுப்பாங்க. எடுத்த உடனே ஓ பாசிட்டிவ் ஓ பிளட் குரூப்பா பா நீ ஏபி நெகட்டிவ் கூட, ஏ பாசிட்டிவ் கூட, பி பாசிட்டிவ் கூட அப்படிலாம் வந்து எடுத்த உடனே இது பண்ணி கொடுத்துட மாட்டாங்க. டெஸ்ட் பண்ணுவாங்க, உன்னோட பிளட் வந்து பியூராக இருக்கா, அதில் எதுவான டிசீஸ் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிளட்டை வந்து அந்த பாடி ஏற்றுக்கிற நிலைமையில் இருக்கான்னு சொல்லிட்டு அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இது வந்து பிளட் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு எடுத்த உடனே இந்த ஓ குரூப்னு சொல்லிட்டு யூனிவர்சல் டோனர்னா எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் எல்லாருக்கும் கொடுத்துட முடியாது. இது ஓகேங்களா, ஃபீனோடைப் ஜீனோடைப் காம்பினேஷன்ஸாக ஒன்றும் இல்லை, ஏஏ நெக்ஸ்ட் வந்து ஏஓ பிபி பிஓ ஏபி ஓ. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜீனோடைப்பில் வந்து ஏஏ அப்படின்னா அது வந்து டைப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஏபிஓ பிளட் குரூப் ஃபினோடைப்பில், ஜீனோடைப்பில் வந்து ஃபினோடைப் அப்படி இருக்குன்னா ஏஏனா அது ஏ டைப் சொல்கிறாங்க, ஏஓனா அது ஏ டைப் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிபினா டைப் பி. இதில் ஆன்டிஜென்ஸ் எப்படி இருக்கும், ஏ கலரில் இருக்கும், இது ரெட் பிளட் செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பிபி ஆன்டிஜன் இருந்ததுன்னா 2 டைப் ஆஃப் ஆன்டிஜன் அதை சொல்லியிருக்காங்க. 2 இருந்ததுன்னா அது பிபி இருந்ததுன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்டிஜன் ஐசோ அக்லுண்டோஜன் சொல்லிட்டு மேலே சொல்லியிருக்காங்க பற்றி அந்த ஆன்டிஜன் வந்து ஏஏ இருந்ததுன்னா அது டைப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஓ இருந்ததுன்னா அது டைப் ஏன்னு சொல்லியிருக்காங்க. பிபின்னு சொல்கிறாங்க, டைப் பின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பிஓனா அது பி தான், ஏபினா ஏபி அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து இந்த நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி பிரிக்கிறாங்க சொல்லிட்டு லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் பண்ணிருக்காங்க பாருங்க, ஐஓஓனா ஓ டைப் தான். இது வந்து ஆன்டிஜென்ஸ் பிரசன்ஸ் ஆன் ரெட் பிளட் செல்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஆன்டிஜென்லாம் இருக்கும் ரெட் பிளட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ எப்படி எது ஏ அதாவது மாதிரி அதை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபாடிஸ் பிரசன்ட் இன் பிளட் பிளாஸ்மா. ஆன்டிபாடிஸ் வந்து பிளட் பிளாஸ்மா எப்படி இருக்கும், ஆன்டிஜன் பி
இதில் ஆப்போசிட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஓகேயா. ஆன்டிஜென் பி ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜென் பி, ஏனா பி ஓகேங்களா. ஆன்டிஜென் பிளாஸ்மாவில் ஓகேங்களா, இது வந்து ரெட் பிளட் செல்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு ஆன்டிஜென்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிபாடிஸ் என்னென்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, பிளட் பிளாஸ்மாவில் ஆன்டிஜென் பி ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆன்டிஜென் பி. நெக்ஸ்ட் வந்து ஏ, அந்த மாதிரி ஆப்போசிட்டாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும் ஓகேங்களா. பாருங்க நெக்ஸ்ட் வந்து டைப் ஏனா நேதர் நார் ஏஆர்பி ஓகேங்களா. ரெண்டுத்துல எதனா ஒன்று ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். அந்த இதில் வந்து அது அந்த பிளட் செல்ஸில் வந்து ஆன்டிஜென் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம், ஏ இல்லை பி ப்ரெசென்ட் ஆயிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜென் ஏ அண்ட் பி ஓகேங்களா. இதுதான் வந்து இந்த மல்டிபிள் அலில்ஸ், ஒன்றுமே கிடையாது. மல்டிபிள் அலில்ஸ்னாது ஒரு இதில் வந்து ஒரு பேரில் வந்து 3 இல்லைனா அதுக்கும் மேற்பட்ட குரோமோசோம்ஸ் ஜீன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சேம் லோக்கஸ் வந்து என்னது ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ் ஓகே. ஹோமோலகஸ் குரோமோசோம்ஸ்னா ஒரே குரோமோசோம்ஸில் வந்து இந்த மாதிரி அலில்ஸ்லாம் இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது ஏபிஓ பிளட் குரூப்பில் இது எதை சொல்கிறாங்கன்னா சிஸ்டம், ஹியூமன் சிஸ்டமில் என்னன்னா இந்த ஏபிஓ பிளட் குரூப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா. ஏபிஓ பிளட் குரூப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 ஆட்டோசோமல் அலீல்ஸ் ஆர் ஆன் குரோமோசோம் 9 ஓகேங்களா. ஆட்டோசோமல் அலீல்ஸ் எப்படி இருக்கும், குரோமோசோம் 9ல் இருக்கும் ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து நிறைய அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அது எப்படி பிரிக்கிறாங்க, அந்த ஆன்டிஜென்னா என்ன, எந்த ஆன்டிஜெனுக்கு வந்து எந்த ஆன்டிஜென் வந்து இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் லெசனில் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆர்ட்ஸ் ஃபேக்டரில் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருப்பாங்க, எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. இதுவும் அந்த இதுக்கான கொஷின் தான். ஸோ இதையே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். நெக்ஸ்ட் கொஷின் ஒன்றுமே கிடையாது. வாட் இஸ் கேரியோடைப்பிங். நீங்கள் கேரியோடைப்பிங் சொல்லிட்டு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டே படிக்க சொல்லியிருப்பேன். அது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இது. கேரியோடைப்பிங்னா என்ன, அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்ளிகேஷன்ஸ் தான் இங்கே இருக்குது. இதுலேயே அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. இன்னும் அதிகமாக புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் 7 பாயிண்ட்டோ 6 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட் தான் இருக்கும். ஸோ அதனால் இதில் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து கேரியோடைப்பிங் என்னன்னா கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் மேல் ஓகேங்களா. கம்ப்ளீட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் எப்படியும் செட்டாக செப்பரேட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அந்த குரோமோசோம்ஸ் அரேஞ்சுனே பேர் ஓகேங்களா. குரோமோசோம்ஸ் அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணோம், அப்ளிகேஷன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன். என்ன ஜெண்டர்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த கேரியோடைப்பிங் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்டு டு டிடெக்ட் த குரோமோசோம் அபரேஷன்ஸ் ஓகேங்களா. என்ன குரோமோசோமல் அப்னார்மலிட்டிஸோ அபரேஷன்ஸோ என்ன இருந்ததுன்னா இந்த விதமான ஒரு இந்த கேரியோடைப்பிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, அதை கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த அப்னார்மலிட்டிஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் லைக் அனுப்ளாய்டி ஓகேங்களா. குரோமோசோம்ஸில் என்ன அப்னார்மலிட்டிஸ் இருந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த கேரியோடைப் வந்து கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ப்ரெடிக்டிங் அந்த எவாலுவேஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷஸ் ஓகேங்களா. எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, எப்படி அது வளருதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. எப்படி எவாலுவேஷன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஸ்பீஷஸ் ஓகே. அந்த ஸ்பீஷஸ்க்கு நடுவில் இருக்க அந்த எவாலுவேஷன் ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து இது வளருதுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க, ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் டிசீஸ் இன் ஹியூமன் பீங்ஸ் ஓகேங்களா. ஏன்னா ஜெனடிக் டிசீஸ் வந்து ஹியூமன் பீங்ஸில் இருந்தா கேன் டிடெக்ட் பை திஸ் டெக்னிக் ஓகேங்களா சொல்லியிருக்காங்க. இந்த டெக்னிக் இது வந்து ஒரு டெக்னிக் ஓகேங்களா. இந்த டெக்னிக்கை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து குரோமோசோமல் டிடெக்ஷன் என்ன இருந்தால் அதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது குரோமோசோம்ஸ் என்ன அப்னார்மலிட்டிஸ் இருந்தாலும் அதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தபடியாக என்ன சொல்கிறாங்கன்னா குரோமோசோம்ஸ் எவாலுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எதனா வந்து அதை வந்து எப்படி அதோட எவல்யூஷன் எப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஜெனடிக் டிசீஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸில் வந்து என்னென்ன ஜெனடிக் டிசார்டர்ஸ்லாம் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இதை வந்து இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. இது வந்து 4th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஷின்ஸ் ஓகேங்களா. 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, 3 மார்க்ஸ் வந்து 1 2 3 4 ஓகேங்களா. 2 மார்க்ஸ் இருக்குது, 4 3 மார்க்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து மல்டிபிள் அலில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க்கு. இதில் வந்து இன்னும் தாண்டி வாட் இஸ் கேரியோடைப்பிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான 5 மார்க் ஓகேங்களா. இதை பொறுத்து என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எதனா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எதனா வீடியோ வேணும், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் தனியாக, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் தனியாக, இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸ் தனியான்னு சொல்லிட்டு வீடியோஸ் வேணும்னா அதுக்கும் கேளுங்க, அதுக்கும் போட ரெடியாக தான் இருக்கும். ஆனால் அதை தாண்டி அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெசனுக்கு 2 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். செப்பரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும்தான் இப்போதைக்கு. இது ஃபுல்லாகவே இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸை வந்து செப்பரேட் பண்ணி எடுத்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எடுத்து ஒரு லெசனுக்கு ஒரு 2 மார்க்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, 5 மார்க்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, 3 மார்க்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுன்றது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ்க்கானதுக்கு மட்டும்தான். நான் சஜஸ்ட் பண்ணுறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் டாப்பர்ஸ்க்கு என்னதுன்னா நீங்கள் புக்கில் படிக்கிறது தான் ரொம்ப இது. ஆனால் நான் இதையும் எடுத்துக்காங்க. எதனால் சொல்கிறேன்னா இதை படிச்சிருங்க. நீங்கள் படிச்சதில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படிலாம் இதை படிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து இதிலே மார்க் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓகே. இதை மட்டும் படித்தா மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஆனால் இதை தாண்டி உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த என்சிஆர்டி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்குலாம் என்னதுன்னா லைன் பை லைனாக படித்தாதான் உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. அதனால் இந்த பழக்கத்தை இப்போயே வளர்த்துக்கோங்க. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகும்போது இந்த மாதிரி படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா கான்செப்ட்ஸ், அதாவது பேசிக்கான கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க எந்த சப்ஜெக்டாக பொறுத்த வரைக்கும். அப்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் ஓகேங்களா, பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.